அதிமுகவின் இரு அணிகள் இணைப்பு முயற்சிக்கு சில அமைச்சர்கள் முட்டுக்கட்டையாக இருப்பதாக முன்னாள் அமைச்சர் மஃபாய் பாண்டியராஜன் குற்றம் சாட்டியுள்ளார். இதற்கு அமைச்சர் ஜெயக்குமார் பதிலளித்துள்ளார். அதனை தற்போது பார்க்கலாம். சில அமைச்சர்கள் குறிப்பாக பேசுவது, இதை நாங்கள் 2% தான் எங்களுக்கு வாக்கு வங்கி இருக்கு, அந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் இந்த பேச்சுவார்த்தை நிறைவேறக்கூடாது என்பதற்காக சொல்லும் வார்த்தைகளாக ஏற்படுகிறது. அதையும் தாண்டி நல்ல மனங்களின் முயற்சியால் இந்த இணைப்பு நிறைவேறும் என்று நான் உண்மையிலேயே நம்புகிறேன். அருமை சகோதரர் மாபா பாண்டியராஜன் அவர்கள் எந்த அளவிற்கு அவர் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ரொம்ப தியாகம் செய்தவர். 7-10 முறை சிறைக்கு சென்றிருக்கிறார். கட்சிக்காரர் நல்லது கிட்டதெல்லாம் போயிருக்கிறார். கட்சியை பற்றி தெரியாதவர்கள் இன்றைக்கு என்னை பற்றி சொல்வது மிகவும் ஒரு வேடிக்கையாக இருக்கின்றது, ஒரு நகைச்சுவையாகவும் இருக்கின்றது. அது ஒரு நகைச்சுவை உணர்வோடு தான் நான் இதை எடுத்துக்கொள்கிறேன். இதை நான் பொருட்படுத்தவில்லை.